இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாதாரண பிரியாணி தான் செய்யறாங்க போல. நல்லா வாசனை வருது. இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். மீன் தோண்டில மாட்டிடுச்சு. பிருந்தா மாமா, இது எல்லாரும் சாதாரண பிரியாணி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது அப்படியெல்லாம் இல்ல, ஸ்பெஷல் பிரியாணி. அப்படியா மாமா? நான் அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி வச்சிருக்கேன். சீக்ரெட் ரெசிபியா? இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல, உனக்காக சொல்ல போறேன். சொல்லுங்க மாமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னை நான் நம்ப மாட்டேன். எங்க சத்தியம் பண்ணு. என்ன மாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பின்ன இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிசினஸ் சீக்ரெட் தெரியுமா? இத சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. சத்தியம் பண்ணா சொல்லுவேன். சத்தியமா மாமா? அப்படி என்ன சீக்ரெட்டா இருக்கும்? என்னடா ஒழுங்கா சமைக்கிறாளா? பிரியாணில எல்லாரும் இஞ்சி போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, ஏன் புதினா கொத்தமல்லி கூட அரைச்சு ஊத்துவாங்கன்னு வை. ஆனா நம்ம இதுல மாம்பழம் சேர்க்க போறோம். மாம்பழத்துல பிரியாணியா? டேய், மாம்பழமா? ஆமா, மாம்பழம் தான். டேய், இவனாவது மாம்பழத்துல பிரியாணி செய்வானடா? நான் செய்வேனே. யூனிக் டேஸ்ட். இந்த டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே பிரியாணி கிடையாது. நீங்கெல்லாம் வெறும் லோக்கல் பிரியாணி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது இன்டர்நேஷனல் பிரியாணி. கேக்குதா? டேய், யாராவது மாம்பழத்துல பிரியாணி பண்ணுவாங்களா? உள்ள விஜி விஜி கேட்டுட்டு இருக்கா. ஓஹோ, மாம்பழ பிரியாணியா? அப்போ பிரியாணில மாம்பழத்தை சேர்க்கணுமா? இப்ப மாம்பழத்துக்கு எங்க போறது? அட ஆமா. ஏமாரா, மாம்பழம் கிடைக்கலன்னா எப்படி பிரியாணி பண்ண முடியும்? மாம்பழம் கிடைக்கலன்னா என்ன, அன்னாச்சி பழம் இருக்கு, மங்குஸ்தான் போடலாம், ஏன் டிராகன் ஃப்ரூட் கூட போடலாம். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு ஃப்ளேவர். நீங்க எந்த பழம் வேணாலும் போடலாம் வீரா. இன்னைக்கு மாம்பழ பிரியாணி, நாளைக்கு அன்னாசி பழ பிரியாணி, அப்படி வெரைட்டி வெரைட்டியா போடுவோம். சரி, நாமளும் அப்படியே செஞ்சிருவோம். தாங்க மாமா, கொடுங்க. எங்க போறா? இங்க வா. நீங்க தானே அம்மா கட் பண்ணி போட சொன்னீங்க. நான் போட சொன்னது உண்மை இல்ல. வேற யார மாமா? அது யாருக்குன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து தெரியும். ஓ, தீஞ்சிர போகுது. அப்ப இது பருப்பு வேணாமா? மாம்பழம் இருக்கா? ஐயோ, மாம்பழம் இல்லையே. இந்த நேரம் பார்த்து எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நல்ல வேளை, அன்னாச்சி பழமாவது வச்சிருக்காங்களே. சூப்பர், இதை அரைச்சு ஜூஸ் ஆக்கிட வேண்டியதுதான். அன்னாச்சி பழ ஜூஸ போட்டு சூப்பரா பிரியாணி பண்ணிடலாம். நல்ல வாசனையா இருக்கு. அன்னாசி பூ சேர்க்கறதுக்கு பதிலா அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழ பிரியாணி பண்றாங்களாம். மாம்பழ பிரியாணி. இந்த அன்னாச்சி பழ பிரியாணிக்கு முன்னாடி உன்னாலாம் நிக்கவே முடியாது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் போட்டு அவ பிரியாணி பண்ணிட்டு இருப்பா மாமா. நான் நீங்க சொன்ன எதையுமே போடல மாமா. ஃபைனலிஸ்ட் யாருன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். யாருக்கிட்ட? சரி, தம் போடணும். உள்ள போய் கறி எரிச்சு எடுத்துட்டு வா. ஓகே மாமா.
மாதிரி ம், ஆ, இல்ல நீ ரொம்ப தெளிவான ஆளு சொன்ன. ஐயோ புத்திசாலி. வள்ளி, உங்க சமையலை பத்தி வீட்ல அடிக்கடி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உங்க சமையல் அடிச்சுக்க ஆளே இல்லையாமே. எங்களை இந்த விருந்துக்கு கூட்டிட்டு வந்தது உங்க சமையலுக்காகத்தான். சந்தோஷம். ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தானே சமைச்சீங்க? ஆ, இல்ல, எங்க வீட்டு பொண்ணுங்க தான் சமைச்சாங்க. ஆனா அவங்களும் நல்லா சமைப்பாங்க. எப்படியோ நீங்க சொல்லி கொடுத்துதான் சமைச்சிருப்பாங்க. உங்க பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கும்ல. வாசனையே வித்தியாசமா இருக்கே. பிரியாணி தானே? ஆமாமா, இது ஸ்பெஷல் பிரியாணி. வெளிநாட்டுல எல்லாம் இப்படித்தான் சமைப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப வெளிநாட்டு சமையல் அது? ம். ம், மரா, ம், உள்ள எந்த சத்தமும் கேட்கலையே. ம். ஒருவேளை அந்த விஜய் ட்விஸ்ட் அடிச்சிட்டாளா? வாய்ப்பே இல்ல. வெயிட் அண்ட் see. ம். அண்ணா, என்னாச்சுன்னா சாப்பிடுங்க. ஐயோ. ஆ, வந்துருச்சுல. வள்ளி, அண்ணா. என்னது இது? தெரியலண்ணா. நான் வள்ளி. என்ன விஜி, என்ன பண்ண? சித்தி என்னாச்சு? ச்சே, ஏய், விஜய், என்ன பண்ணிருக்க? என்ன போட்டு செஞ்ச? இது ஸ்பெஷல் பிரியாணி சித்தி. அன்னாச்சி பழ ஜூஸ், கடுக்கா பொடி, அப்புறம் வெந்தயக்கீரை எல்லாம் போட்டிருக்கேன் சித்தி. ஐய, அண்ணாச்சி பழம் கடுக்கா அப்படியா? என்ன சொல்ற வள்ளி? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதெல்லாம் போட்டு யாராவது பிரியாணி பண்ணுவாங்களா? வந்தவங்க முன்னாடி மானத்தை வாங்கிட்ட. முதல்ல இங்க நிக்காத, போங்க. போ விஜய். அவங்க வந்து மறுபடியும் உன்னை பார்த்தாங்கன்னா ஏதாவது பேசுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை வரும். போங்க, போன்னு சொல்றேன்ல.